காரை ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. நம்ம பைபாஸில் தான் போகிறோன்னு உங்கள் பாட்டுக்கு வேகமாக ஓட்டாதீங்க. 100க்குள்ளே ஓட்டுங்க. 80 90 அவ்வளோதான். 100க்குள்ளே கண்ட்ரோலாக ஓட்டினீங்கன்னா வண்டி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் சொல்கிறத அந்த கார் கேட்கும். நீங்கள் பிரேக் அடித்தாலும் நிற்கும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் வண்டி நிற்கும். ஆனால் 120 தாண்டும் போது வண்டி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. நீங்கள் சொல்கிறத அது கேட்காது, அதை சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். நீங்கள் 120ல் போய் டேனிங்கில் போய் டேன் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி ஏறி ஆப்போசிட்டில் இறங்கிடும். அதனால் மிகப்பெரிய கோர விபத்து நெல்லை மாவட்டத்தில் நடந்துச்சு. இனோவா காரை ஒருத்தட்ட ஓசிக்கு வேண்டி வந்திருக்காரு. ஓசிக்கு வேண்டி வந்து ஃபேமிலியோட குலசாமி கோயிலுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு வந்திருக்காரு. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டி வரும்போது வண்டியை 120ல் ஓட்டியிருக்காப்புல. கண் லைட்டாக அசந்த நேரத்தில் வண்டி ஆப்போசிட்டில் வந்த கார் மேலே மோதி ஒரு குடும்பமே காலி. அந்த காரில் வந்து 6 பேரும் காலி, இவ்வொரு காரில் வந்து ஒருத்தர் காலி. ஆக மொத்தம் 7 பேர் அவுட்டு, ஸ்பாட் அவுட். இதுக்கு காரணம் ஸ்பீடு 120. 120ல் வந்து நீங்கள் ஒரு டேனிங்கோ இல்லை சடன் பிரேக்கோ போட்டாலும் வண்டி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. சரியா? ஹை ஸ்பீடில் போய் நீங்கள் டேன் பண்ணும்போது ஸ்டீரிங் திரும்பும், ஆனால் வண்டி ஒரு பக்கமாக போகும். ஏன்னா நேராக போகும்போது டயர் வந்து கிரிப்னஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் டேன் பண்ணும்போது டயர் வந்து கிரிப்னஸ் கிடைக்காது. டயர் வந்து ஓட்டப்படாமல் தூக்கிடும், வண்டி வந்து அப்செட் ஆகிடும். அதனால் தயவுசெய்து வண்டியை 100க்குள்ளே ஓட்டுங்க. 80 90க்குள்ளே ஓட்டுனா ஒரு ஆடு மாடோ ஒரு மனுஷனோ குறுக்க வந்தால் கூட பிரேக் அடித்தா நிற்கும். ஆனால் நீங்கள் 120 தாண்டி ஓட்டும் போது நீங்கள் பிரேக் அடித்தா வண்டி நிற்காது, வண்டி அப்செட் ஆகிரும். அதனால் தயவுசெய்து வண்டியை மிதமான வேகத்தை ஓட்டுங்க. 70 80 90க்குள்ளே ஓட்டுங்க, அதுதான் நல்லது. ஒரு இடத்துக்கு போகணும்னா முன்னுக்கூட்டியே கிளம்புங்க. இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. அதிவேகமாக போகிறது உங்கள் உயிருக்கு ஆபத்து. தயவுசெய்து அதேமாரி வண்டி ஓட்டும் போது பக்கத்தில் இருக்கவங்க டிரைவர் தூங்கிடாமல் இருக்க கவனமாக இருங்க, பேச்சு கொடுத்துட்டே வாங்க. வண்டி வேகமாக போனாலும் 100 தாண்டும் போது 100க்கு மேலே ஓட்ட வேண்டாம், 80 90க்குள்ளே ஓட்டணும்னு சொல்லுங்கள். அதுதான் உங்கள் உயிருக்கும் நல்லது, மற்றவங்க உயிருக்கும் நல்லது. இவர் அசால்ட்டாக 120 மீச்சு ஒரு குடும்பத்தையே காலி பண்ணிட்டார். அந்த குடும்பம் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாருமே காலி. ஆனால் தயவுசெய்து நீங்களும் சேஃப்டியாக இருங்க, மற்றவங்களுக்கும் சேஃப்டி. அதனால் 100க்குள்ளே வண்டி ஓட்டுங்க. 120க்கு மேலே வண்டி ஓட்டாதீங்க. அது யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து கிரவுண்டு கிடையாது, இது வந்து ரோடு. அதுவும் சென்ட்ரி மீடியா 1 அடி 2 அடி தான் இருக்குது. வண்டி பெரிய வண்டியெலாம் ஏறி அந்த சைடு இறங்கிடும். 100க்குள்ளே வண்டியை ஓட்டுங்க, அதான் சேஃப்டி. ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. உங்கள் பயணம் இனிதாக இருக்கட்டும். பொறுமையாக